ஆரம்பிக்கலாமா? ஆடியோ வருதா? ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. ஹரிஹி ஓம். முதல் ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவோம். கக்கலு நாலங்கிரியதே திருஷ்டா திருஷ்டார்த்த சாதன பட்டியான் அமுயா கண்டஸ்திதயா பிரஷ்னோத்தரரத்னமாலிகாயா. இப்போது நம்ம நேத்திக்கு ஒரு முகவுரை பார்த்தோம். அதாவது வேதம் நம்ம லைஃபுக்கு தேவையா தேவையில்லையா, வேதத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா வேண்டாமா, வேதம் நிஜமாகவே நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இல்லை சும்மா அது நிறைய பேர் சொல்லின்னு தெரிகிற மாதிரி அது ஒரு மூட நம்பிக்கையினோட கூட்டமாக அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? நம்பர் 1, அது ஃபெய்த்தோ இல்லைனாக்கா ஒரு பிளைண்டு ஃபாலோயர்ஷிப்போ கிடையாது. வேதம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு மேனுவல். மிக்ஸி வாங்கினாலோ இல்லை டிவி வாங்கினாலோ ஒரு புக்கு கொடுப்பான், எப்படி யூஸ் பண்ணணும், அதை இன்கேஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், எந்த ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அப்புறம் எதெல்லாம் நீ அமுத்தலாம், எதெல்லாம் அமுத்தக்கூடாது, ஸ்க்ரூ நீயே கட்டக்கூடாது, ப்ராப்ளம் வந்தால் வேறு யார்கிட்டையாவது கொண்டு போய் காட்டணும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதில். அந்த மாதிரி வேதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, வேதத்தை பற்றி நம்ம படிக்கும்போது கேட்கும்போது, வேதமானது சிமிலர்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக இருக்குது. அது ஜஸ்ட்டு நாலேஜ் தான் கொடுக்கறது. என்ன நாலேஜ் கொடுக்கறது? வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி வாழலைனாக்க இதுவாக இருக்கலாம். இதில் இன்னொரு காமன் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் சொல்லி நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய ஏதோ ஃப்ரீடம் பறி போகிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நானே செய்கிறேன், நீ எதுக்கு அதை சொல்கிற அப்படின்னு. அப்போது வேதம் அப்படிங்கிற வேதப்படியான வாழ்க்கை இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னமோ நம்ம அது சொல்லி நம்ம செஞ்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம டிரைவிங் பண்ணும்போது லெஃப்ட்டில் திரும்பினா மகாபலிபுரம் 60 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், திருவாமியூர் பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடையார் தாண்டி திருவாமியூர் போகிறோன்னா அங்கே ஈஸியாக இருக்குது, ரைட்டில் திரும்பணும் இல்லையா. ரைட்டில் திரும்பி 35 கிலோமீட்டர் போனாக்க என்ன வரும்? மகாபலிபுரம் வரும். அப்போ அங்கே ஒரு போர்டு இருக்கும், மகாபலிபுரம் டு த ரைட் அப்படின்னு. இது என்ன சொல்கிறது, நான் என்ன திரும்புறது அப்படின்னு பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. என்னது? இந்த ரைட்டில் திரும்பி நீ 35 கிலோமீட்டர் போனேன்னா, 40 கிலோமீட்டர் போனேன்னா உன்னுடைய சேர வேண்டிய இடம் வரும், ஆர் நீ எதிர்பார்க்குற இடம் வரும். அது என்ன சொல்கிறது? நான் என்ன பண்ணேன், நான் லெஃப்ட்டில் போகிறேன் அப்படின்னு நம்ம போக மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறதுக்கும் ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வேதம் வாழ்க்கையை
அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு நாலெட்ஜ் போர்ட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி ஸோ தேர்ஃபோர் ஒவ்வொருத்தருடைய எய்ம் என்னவாக இருக்கணும் நமக்கு அப்படின்னாக்க, மேக்ஸிமம் இல்லை, ஆல்மோஸ்ட் ட்ரை டு 100% வந்து வேதப்படி நம்ம வாழறது வந்து ட்ரை பண்ணணும். சரி, அப்படி வேதப்படி வாழறது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா வேதம் என்ன தான் சொல்கிறது இல்லையா? வேதமே வந்து எப்படி பேசும்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் பார்க்க போகிறோம். சரியா? அதனால் வந்து அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா ஆனது யார் தான் கழுத்தில் போட்டுக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு அழகான மாலையை கொடுத்தாக்க இல்லையா? யாராக இருந்தாலுமே கூட நான் ஒரு தடவை போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த உலக விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக நிறைவாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதனமாக இருந்ததுன்னா அந்த சாதனத்தை அந்த பைத்தியம்தான் பயன்படுத்தாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முதல்ல ஸ்லோகத்தை வந்து சொல்லி முடித்தார். இப்போது கண்டென்ட்டுக்கு போகும். ரெண்டாவது ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் ஒரு தடவை சொல்லுங்க. பகவன் கிமுபாதேயம் குருவச்சனம் ஹேயமபி கிம் அகார்யம் கோ குருஹு அதிகத தத்வ शिष्यहितायोध्यतः சததம். இந்த விருத்தி அப்படின்னாக்க இந்த மீட்டர், ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு மீட்டர் இருக்கும். இப்போ வேதத்தில் வந்து ப்ரோஸ் ஃபார்மில் இருக்குது, மீட்டர் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு டெக்னிக்கல் நேம் வந்து சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம பகவத்கீதா வந்து வேதம் இல்லை, அது வந்து வேதத்தை ஞாபகப்படுத்துகிற ஸ்மிருதி அப்படின்னு பார்த்தோம். பகவத்கீதா வந்து என்ன மீட்டரில் இருக்குது? ப்ரிடாமினண்ட்டாக அனுஷ்டுப் மீட்டர் 8 அப்படி இருக்குது இல்லையா? வாசுதேவ சர்வமிதம் சமஹாத்மா சுதுர்லபா 8 வரும். பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. இப்படி நம்ம சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. இப்படி சொல்கிறதுக்கு வந்து ஒரு மூச்சை எடுத்துட்டோன்னா ஒரு மூச்சில் வந்து அந்த 8 அக்ஷரத்தை சொல்லிடலாம். அந்த மாதிரி வந்து மீட்டர்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. இந்த மீட்டர்லாம் அமைச்சு கொடுத்து பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒன்று அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்லோகத்தினுடைய அக்ஷரங்கள் பிழலாமல் இருக்கும். மாம்பழம் மாதிரி ஆகிடாது. மாம்பழம் என்னது? மகாபில்வம். அது மாம்பழம் அப்படின்னா அது அக்ஷரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஆக்சுவலி இது தமிழ்லேயும் இருக்குது, ஆனால் தமிழை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டதை தான் சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்போ நாம் படிச்சுட்டு இருக்கிற இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ன மீட்டரில் இருக்குது அப்படின்னா ஆரியவிருத்தம்னு பேர். ஆரியவிருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. பகவன் கிமுபாதேயம் குருவச்சனம் ஹேயமபி கிம் அகார்யம் கோ குருஹு அதிகத தத்வ சிஷ்யஹிதாயோத்யதா சததம். இப்படி இந்த மாதிரி போகிறது வந்து ஆரியவிருத்தம்னு பேர். ஓகே, முதல்ல வந்து 11 வரும், 11 இல்லை 8 வரும், அதுக்கப்புறம் 14 வரும், அந்த மாதிரி மாறி 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 வரும். இது ஒரு மீட்டர். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அதை சொல்கிறேன். இந்த மீட்டர் எதுக்கு இங்கே ஸ்பெஷலாக பயன்படுத்துகிறார் ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படின்னாக்கா, என்ன பண்ணுறார் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சரையும் வந்து ஒரு ஸ்லோகா ஃபார்மில் போட்டார். இப்போ பார்த்தோன்னாக்க பகவன் கிமுபாதேயம், அதோட கொஸ்டின் முடியறது. அதனுடைய ஆன்சர் என்னென்னா குருவச்சனம். அதுக்காக சொன்னேன். அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்லோகத்தை வந்து ஒரு தடவை சொல்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் அந்த ஒரு சொல்லும்போதே வந்து கொஸ்டின் ஆன்சர் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பிரித்து எடுப்போம்.
சரி, இதை கொஸ்டின் ஆன்சராகவே எழுதியிருக்கலாமே பகவத் பாதால் அப்படின்னாக்க, கொஸ்டின் ஆன்சராகவே எழுதினா அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்து அதை மனப்பாடம் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது வந்து பழக்கத்தில் விட்டு போயிடும். இன்னி மட்டும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா விஷ்ணுவோட 1000 பேரை ஒன்றுக்கு ஒன்று எழுதியிருக்கலாம் இல்லையா, 1 2 3 4 5ன்னு போட்டு. அதை ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுனால தான் என்ன ஆகிறது, அந்த ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்து இது கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சிமிலர்லி இது வந்து ஒரு ஸ்லோகா ஃபார்மில் அழகாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நேரடியாக கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2வது ஸ்லோகத்தில் வந்து என்னெல்லாம் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பகவன் கிம் உபாதேயம். பகவன் கிம் உபாதேயம். உபாதேயம் கிம் உபாதேயம் பகவன். அதாவது பொதுவாக நம்ம யார்கிட்டையாவது ஒன்றத்தை கேட்குறோம், எஸ்பெஷலி நாலெட்ஜ் ஒருத்தர்கிட்டேருந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்கணும். அவள் என்ன வயசு, என்ன ஜாதி, ஆணா பெண்ணா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நாலெட்ஜ் கேட்டுக்கிறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் அண்ட் அந்த ரெவரன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து பகவன், ஓ லார்ட். இங்கேருந்து தான் ஓ லார்டு. பட் பகவானுடைய டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் லார்டு கிடையாது. பட் ஸ்டில் இதில் வந்து கோர்ட்டில் வாதாடுறச்ச என்ன பண்ணுவான், அந்த ஜட்ஜுக்கு ரெஸ்பெக்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறா, மிலார்டு மிலார்டு, ஹே பிரபோ, ஹே பிரபோ அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ். பகவன் 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 அப்படின்னா கடவுளே. கடவுளேன்னா என்ன அர்த்தம், இந்த கொஸ்டின் யாருக்கிட்டெல்லாம் நம்ம கேட்டு யார் இதுக்கு பதில் சொல்லி நமக்கு ஞானத்தை கொடுக்குறாலோ வா பகவானுக்கு சமானம். ஸோ பகவன் கிம் உபாதேயம். கொஸ்டின் என்ன, கிம் உபாதேயம், எது வந்து தவிர்க்கப்படக்கூடாது ஆர் எது வந்து மீறப்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிற, குருவச்சனம். குருவச்சனம். குருவச்சனமானது வந்து ஒரு நாளும் அதை கடந்து செல்லக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம், அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு அர்த்தம். இது நல்லா இருக்கே, வை ஷுட் ஐ லிசன், யூ ஷுட் லிசன். பொதுவாக நமக்கு வந்து நம்மளுடைய யங் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்போது, யூத்ஃபுல்னஸ் இருக்கும்போது, குழந்தையிலேருந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஈஸ்ட்டுக்கு ஏன் ஈஸ்ட்டுன்னு பேர், இப்படிலாம் கேட்க மாட்டோம். சொல்ல 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 நாலேஜ். அப்புறம் பிற்காலத்தில் நாம் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குரு சொல்கிற வாக்கியத்தை வந்து ஒரு நாளும் மீறக்கூடாது. இதை பண்ணு அப்படின்னா பண்ணணும் இல்லையா. இப்போது ஒரு பையன்கிட்ட சொன்னேன் கிளாஸுக்கு வா அப்படின்னு, இல்லை ஜி வர முடியாது அப்படின்னு, ஓகே இல்லையா, அவ்வளோதான் முடியும், அது போட்டோம். அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார் அப்படின்னாக்க அந்த விஷயத்தை, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் ஏற்படலைன்னு அர்த்தம். சரியா. அப்போது நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னா, லைஃப்பில் இவர் குரு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா அந்த ஒரு இடத்துல மாத்திரம் வந்து அந்த சொற்களை வந்து நம்ம மீறக்கூடாது. அதனால் பேசுகிறச்சையும் கேர்ஃபுல்லாக பேசணும். அவளும் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க மாட்டான். அப்படி இருந்தால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடலாம். படிப்பு சம்பந்தமாகவே இருக்கணும் டிரான்சாக்ஷன். அந்த படிப்பு சம்பந்தமாக இருக்கிற டிரான்சாக்ஷனில் படிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மீறக்கூடாது. சரியா. அப்போது அதை அப்படியே எடுத்துக்கணும். சரி, அவர் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, தட் டேக்ஸ் அஸ் டு நேச்சுரலி த நெக்ஸ்ட் கொஸ்டின், குரு என்பவர் யார். ஓகே, அதனால் வந்து இதில் 2வது லைனில் இருக்கு இல்லையா, கோ குருஹு, அதையும் சேர்த்து பார்த்துருவோம் நம்ம. சரி, குரு சொல்கிற வச்சனத்தை ஒரு நாளும் மீறக்கூடாது. எப்போ மீறக்கூடாது, ஞானம் ஆறுது மட்டுமா? ஞானம் ஆறுது மட்டும் இல்லை, ஞானம் ஆன பிறகும் நீ முக்த புருஷனான ஆயிட்டேன்னா, ஜீவன் முக்தன்னு ஒன்று கிளைம் பண்ணிண்டா கூட குரு வந்து இது பண்ணுப்பா அப்படின்னா பண்ணிடணும். அதில் வந்து
யோசிக்கிறதோ நம்ம சொந்த புத்தியோ இதெல்லாம் போடக்கூடாது. சரி, அந்த சொல்கிற பர்சன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்படி இருக்கிறவர் குரு கிடையாது. அப்போ உடனே என்ன கொஸ்டின் வரும் நம்ம மைண்டில்? நெக்ஸ்ட்டு, குரு என்பவர் யார்? கோ குருஹு, யாரை நம்ம குரு என்பவர் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம யாரை குருவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அப்போது குரு என்பவர் யார் அப்படின்னாக்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாயோத்தியதா சததம். ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்டை வந்து குருவுக்கு இங்கே வந்து சங்கர பகவத் பாதால் சொல்கிறார். நம்பர் 1 என்ன? அதிகத தத்துவம். அதிகத தத்துவம்னா என்ன? நான் என்ன ஒரு சஜஷன் என்னன்னா, எல்லாருக்கும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுண்டேல் அப்படின்னாக்க ஒரு பச்சை பேனா ஒரு சிகப்பு பேனா வச்சுக்கோங்க. இப்போ கோகுருஹு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை வந்து பச்சையில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதனுடைய ஆன்சர் என்ன? அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாயோத்தியதா சததம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ரெட்டில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்படி ஹோல் டெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் அண்ட் ரெட்டில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடலாக்கா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியறதுக்கு சுலபமாக இருக்கும். ஜஸ்ட்டு சஜஷன், இஃப் யூ ஹேவ் எனி அதர் மீன்ஸ் அதை கூட பண்ணிக்கலாம். சரியா? அப்போது அதிகத தத்துவம் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை, தர்ம ஞானத்தையும் ஆத்ம ஞானத்தையும் தான் புரிந்து கொண்டவராகவும் அதை நன்கு தெரிந்தவராகவும் இருந்து, நம்பர் 1 இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி என்ன சொல்கிறாருன்னா, சிஷ்ய ஹிதாயோத்தியதா சததம். சிஷ்யனுடைய ஹிதத்துக்காகவே எப்பொழுதும் பாடுபடுபவராக இருப்பவர். அப்போது யார் ஒருத்தர் நம்மளுடைய மேன்மைக்காக வந்து பாடுபடுறாரோ அவள் சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணுமா வேண்டாமா? இல்லையா? சொல்கிற பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். அதாவது அது வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாள், குரு சொல்லிட்டார்னா அதை அப்படியே செய்யணும். குரு சொல்லலைன்னா இந்த தோஷம் அந்த தோஷம் பிரம்மத்தி தோஷம் அந்த இதுன்னு எல்லாம் சொல்லுவாள். எதுக்கு அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கிறதுக்காக. இல்லைன்னா என்ன ஆகும், குரு சொல்லி நீ ஒன்று அந்த விஷயத்தை செய்யலைன்னா என்ன, அவர் எதுக்காக உன்னுடைய நலனுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் உன்னை செய்ய சொல்லி, நீ அதை செய்யலைன்னா என்ன ஆகும்? குருக்கு என்ன லாஸு? குருக்கு ஒரு லாஸும் கிடையாது. அந்த நலன் எது எனக்கு ஏற்படணுமோ அது ஏற்படாமல் போயிடும் இல்லையா? இது வந்து விஷயம். அப்போது நம்பர் 1 வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நன்கு புரிந்து கொண்டவர். ரெண்டாவது வந்து அந்த பர்சன் வந்து உன்னுடைய ஹிதத்துக்காக சொல்கிறார், அவருடைய பெனிஃபிட்காக சொல்லலை. என்ன புரிஞ்சுக்கணும்? சரியா? அவருடைய பெனிஃபிட்டுக்காக சொல்ல மாட்டார். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க, he is a person with a lot of compassion. கம்பேஷன்னா என்ன? ஓ மேலே மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு குருவோடைய முக்கியமான லட்சணம் என்னென்னா, ஓ மேலே அன்பு இருக்கணும் அவருக்கு. புரியுறதோ? அந்த அன்பை நீ வந்து என்கேஷ் பண்ணிக்கணும். மிகுந்த அன்புடையவராக அவர் இருப்பார். அந்த அன்பை வந்து நீ எப்படி என்கேஷ் பண்ணணும் அப்படின்னா, அவர் சொல்கிற வச்சனத்தை ஒரு நாளும் மீறக்கூடாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 1 பகவன் கிமுபாதேயம் குருவச்சனம், அந்த கொஸ்டின் ஆன்சரும் கோ குரு அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாயோத்தியதா சததம் ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. அதனால் குருவுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா அஹேதுக தயா சிந்து அப்படின்னு பேர். அஹேதுக தயா சிந்து இருக்கலாம். இந்த தயா மற்றவர் மேல் தயை காட்டினேன்லாம் எனக்கு புண்ணியம் வரும், மற்றவர்கள் மேல் தயை காட்டி நான் நிறைய செஞ்சேன் அப்படின்னா அது நல்லது. இப்படி கூட அப்படி கூட ஒரு புண்ணியத்துடைய எண்ணம் கூட இல்லாமல், அந்த ஹேத்து கூட இல்லாமல் மற்றவர்களுக்காக யார் இருக்கிறாரோ அவர்களை அஹேதுக தயா சிந்து அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் எதனால் முடியறதான்? குருவால் ஏன் அப்படி பண்ண முடியறதான் அப்படின்னா, அவர் ராகத்வேஷத்தை விடுத்தவர். அவருக்கு வந்து நன்னா புரிஞ்சுக்கணும், பிடித்தது பிடிக்காதது, அதுக்கப்புறம் வந்து
ஏற்புடைய சிட்டுவேஷன் ஏற்புடையாத சிட்டுவேஷனோ, வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்ற இந்த ராகத்வேஷத்தினால் ஜன்யமாகின்ற இருமைகளிலிருந்து விடுபட்டவராக இருப்பவர் அவர். அதனால் அப்படி இருக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு ஒருத்தர் குருவாக எடுத்துக்கலாமா வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் போடணும் அப்படின்னா இதெல்லாம் போடணும். இருக்கா இல்லைன்னு நிஜமாகவே நல்லா டெஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒருத்தரை லைஃப்பில் குருவாக எடுத்துக்கணும். ஆனால் ஒன்று, லைஃப்பில் சாகிறதுக்குள்ளே இவர் என்னுடைய குருன்னு அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். தி early you identify in your life, the more comfortable and happy your life will be. எவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் குருவை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நச்சிகேதன் கிட்டத்தட்ட 6-7 வயசு இருக்கு இல்லையா, 7-8 வயசு, அந்த டயத்தில் தன்னுடைய குருவை கண்டுபிடிச்சிட்டான். நச்சிகேதனுடைய குரு யார்? யமதர்மராஜா. புரியுறதோ? டேர் த டெத் அப்படின்னு நம்ம நச்சிகேதனை பற்றி புக் எழுதலாம் இல்லையா? அப்படி நச்சிகேதன் யமதர்மராஜாவை தன்னுடைய குருவாக எடுத்துட்டான். யௌவன காலத்தில் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஸ்வேதகேத்து தன்னுடைய அப்பாவையே உத்தாலகரையை குருவாக எடுத்துட்டான். அந்த ஸ்வேதகேத்து உத்தாலகருடைய சம்வாதத்தில் வெளிவந்தது தான் தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியம். இந்த மாதிரி குரு சிஷ்யத்துக்கு அநேகமான எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். புரியுறதோ? சரி, சிஷ்யாலாம் வயசாகி குரு எங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கோ எங்கேயாவது? தட்சிணாமூர்த்தி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு குரு, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி. அவர் விருத்தா சிஷ்யாக குரு யுவா. அதே மாதிரி சங்கராச்சாரியார் யங் பர்சன், சுரேஸ்வராச்சாரியா ஓல்டு பர்சன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு குரு சிஷ்ய அப்படிங்கிறத எது தீர்மானிக்கும் அப்படின்னாக்கா ஞானம்தான் தீர்மானிக்கும் யார் குரு அப்படின்னு. ஞானம் இருக்கணும், மற்றவர்களுக்காக மனதினுடைய கசிவு இருப்பவர் யாரோ அவரே குருவாக முடியும். இந்த ஸ்லோகத்தில் இன்னொன்று என்னது? ஹேயமபி ச கிம், ஹேயமபி கிம். அந்த கிம் இருக்கு இல்லையா, கிம்முக்கு அப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டுட்டேன்னா இம்மு மா இம்மாவும் ஆவாவும் பிரியும். அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன? அகாரியம். என்ன கேட்குறாருன்னா எது அவாய்டு பண்ணணும்? இப்போ என்ன ஒருத்தர் எனக்கு குரு வேணும், ஆனால் குருன்றவர் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்கிறார், கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாக்க அம்மா அக்கௌண்ட்டில் இருக்கிற பாப்பம் தான் காரணம். அப்படியா? பாப்பத்தினுடைய எஃபெக்ட்னாலேயே ஒருத்தனுக்கு குரு கிடைக்காம போகிறது? ஆமாம். பாவம் குறைந்து புண்ணியம் அதிகரிக்கும்போது ஒருவனுக்கு தனக்கு குரு தேவைப்படுகிறது என்ற அறிவு ஏற்படும். அப்போ பாப்பமத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னாக்க அகாரியம், அகாரியத்தை தவிர்க்க வேண்டும். அகாரியம்னா என்ன? இந்த இடத்துல அதர்மம் அப்படின்னா அர்த்தம். எது செய்யக்கூடாததோ அதை என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது. செய்யக்கூடாத காரியம்லாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதர்மத்தை சரி, அதர்மம் தர்மம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நான் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறேனோ நான் அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயம் மற்றவர்கள் எனக்கு செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. என்னுடைய பொருளை யாரும் திருடக்கூடாது. கரெக்டா? அப்போ நான் என்னுடைய தர்மம் என்னப்போ? நான் யாரோடைய பொருளையும் திருடக்கூடாது. இதுக்கு பேர் சாமானிய தர்மம்னு பேர். இன்னொரு பார்ட் இருக்குது விசேஷ தர்மம். அது இன்னொரு ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் வச்சு நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சாமானிய தர்மம். சாமானிய தர்மத்தினுடைய ரூட் அஹிம்சா. என்னுடைய சொல், செயல், சிந்தனை
இது மூணுத்தினால யாருக்கும் எங்கேயும் வந்து ஹானி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரியா? கொஞ்சம் எடுத்து வையேன் புஸ்தகத்தை அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் எடுத்து வையேன் அப்படின்னு மூஞ்சி சுலுக்கிண்டு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக ஒரு ஹர்ட் இன்ஃப்ளிக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதை அவள் அவாய்ட் பண்ணும். உடனே வந்துருமான்னா இது இன்றைக்கி கிளாஸ் கேட்டுட்டோம் உடனே நமக்கு அது வந்துருமா அப்படின்னா உடனே வராது. ப்ராக்டிஸ் பண்ணி வரணும். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா தவிர்க்க வேண்டிய கர்மங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். மற்றவர்களுக்கு 2 விஷயமாக இதை பிரிக்கலாம். என்னது அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஹானி உண்டாக்குகின்ற விஷயங்கள் எதுவோ அவைகளை தவிர்க்க வேண்டும், அவைகளை அறவே செய்யக்கூடாது. நம்பர் 1. 2வது வேதம் என்ன சொல்கிறது? எதெல்லாம் தவிர்க்கணுமா? உன்னுடைய உடல் மனசு இதனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் வண்ணம் எந்த விஷயம் இருக்கிறதோ அதை தவிர்க்க வேண்டும். இப்போ சிகரெட்டு பிடிக்கலாமா கூடாதா? வேதத்தில் வந்து சிகரெட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் இல்லை. ஏன்? அந்த காலத்தில் சிகரெட் இல்லை. ஆனால் வேதம் பொதுவாக ஒரு விஷயம் என்ன கொடுக்கறதுனா, எந்தாவது ஒரு விஷயம் வந்து உன்னை வந்து அடிமைப்படுத்துகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் மேக்கிங் யூ மென்டலி வீக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்போது யுவாஸ்க்கு என்ன அட்வைஸு? யுவாஸ் இல்லை, பெரியவாளுக்கும் சேர்த்து என்ன அட்வைஸு அப்படின்னா, இந்த 1 வீக் நான் டிவி பார்க்காம இருக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த டிவி பார்க்காம இருக்கும் பொழுது எத்தையோ இழக்கிற மாதிரியோ இல்லை டிவி நம்ம பார்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நியூஸாக அப்படியே போகும். நான் என்ன கேட்குறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வாட்ஸ்அப்புக்கு கூட லீவ் விடலாம். இதெல்லாம் பண்ணி பார்த்தா நம்ம வந்து அடிக்டட் இல்லையா அப்படின்னு தெரியும். யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கணும். தேர்ஃபோர் எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் எது வந்து உடம்பையும் மனசையும் வந்து பலகீனப்படுத்துமோ அது எல்லாவற்றையுமே தவிர்க்க வேண்டும் வேதம் சொல்கிறது. சிலதெல்லாம் சொல்கிறது சுராபானம் நபிபேத் அப்படிங்கிறது. சுராபானம்னா என்ன? ஆல்கஹாலிக்காக இருக்காத, டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால். கலஞ்சியம் ந பக்ஷேத, நான்வெஜ்ஜு சாப்பிடாத. ஏன் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு? இன்னொரு இடத்துல ஹிம்சையை வந்து இன்ஃப்ளெக்ட் பண்ணுறோம் நம்ம. சரியா? அதனால் வந்து எது தவிர்க்கணுமோ, ஹேயம் அபிச்சக்கிம் அப்படின்னா ஹேயம் தவிர்க்க வேண்டியது எது அப்படின்னா அதர்மம் அல்லது செய்யக்கூடாத செயல்கள். அரசரே தவிர்க்க வேண்டியது எது அப்படின்னா அதர்மம். மீறக்கூடாதது எது? குருவச்சனம். குரு என்பவர் யார்? ஞானத்தை அடைந்த சிஷ்யனுடைய உயர்வுக்கு எப்பொழுதும் பாடுபடுபவரே குரு அப்படின்னு 3 கேள்வி பார்த்தோம். அடுத்த இதுக்கு போ. त्वरितं किं कर्तव्यं विदुषां संसारसन्ततिच्छेदः किं मोक्षतरोर्बीजं सम्यक् ज्ञानं क्रियासिद्धं. Moving on to ஸ்லோகா நம்பர் 3. இதில் முதல் கொஸ்டின் என்ன? கிம் துவரிதம் கர்த்தவ்யம் விதுஷாம். இதுதான் கொஸ்டின். இங்கே நீங்கள் இன்கேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கணும்னா துவரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம், அது மட்டும் கொஸ்டின். என்ன அர்த்தம்? அதனுடைய ஆன்சர் என்ன? சம்சார சந்ததி சேதா. சரி, விதுஷாம். விதுஷாம்னா என்ன? படித்தவர்கள் ஆர் த இன்டெலிஜென்ட் பீப்புள். அவர்கள் துவரிதம் கிம் கர்த்தவ்யம், இமீடியட்டாக ஆர் எப்போவுமே வந்து
அலர்ட்டாக இருந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன? வாட் இஸ் தட் தே ஆர் ஆல்வேஸ் பென்ட் அப்பான் டூயிங்? எப்பொழுதுமே எதை செய்வதில் நாட்டம் கொண்டவர்களாக பண்டிதர்கள் ஆர் விதுஷர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்ன ஆன்சர்? சம்சார சந்ததி சேதா. அப்போது சம்சாரம்னா என்ன? சம்சார சந்ததி சேதா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சம்சாரமானது தொடர்வதை அறுத்தெறிவார்கள். படித்தவர்கள் என்ன பண்ணுவாலாம்? படித்தவர்கள் ஆர் அறிவுடையவர்கள். படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஏவா பிஎஸ்சியா இல்லை பிஹெச்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. படித்தவர்கள் ஆர் அப்படின்னு இங்கே பொதுவாக சொன்னாக்க யார் வந்து தர்மமாக வாழ்க்கையை வாழ்ந்து நல்லா இருப்பவர்களோ அறிவுடையவர்களோ அவர்கள். அறிவு இருக்கிறதுக்கு வந்து காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? ஐன்ஸ்டைன் போனாரா காலேஜுக்கு? போகல, பாவம், அவர் சேர்த்துக்கல, வெள்ளமிச்சிட்டா. அனில் தீருபாய் அம்பானி வந்து போனாரா காலேஜுக்கு? போகல. பொதுவாக உலகத்தில் எல்லா ஊர்லேயும் வந்து ப்ரிடாமினண்ட்டாக யார் பண்ணுறான்னு பார்த்தா படித்தவா இருக்க மாட்டான். அதாவது நான் சொல்கிற படித்தவன்னா என்ன? காலேஜ் போய் பட்டம் வாங்கி 99.3 அப்படி இருக்கிறவாள்லாம் ஒன்றும், அவள்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கையை கட்டின்னு வேலை செய்கிறவாளாக தான் இருக்கா. சரி, அது போட்டோம். அதனால் வந்து லிட்ரஸி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் எஜுகேட்டட். புரியுறதோ? உன்னுடைய தாத்தா பாட்டி எடுத்துட்டேன்னா தே ஆர் மச் 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 எஜுகேட்டட். நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் கம்மியாகவும் லிட்ரேச்சர் ஜாஸ்தியானதுனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, இன்க்ளூடிங் கொரோனா ப்ராப்ளம். அதனால தான். அது எப்படி ஜி? அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது அப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடிய விஷயம் எது அப்படின்னா சம்சாரம் தொடர்வதை அறுத்தெறிவார்கள். சரி, சம்சாரம்னா என்ன? ஃபோன் வச்சுருப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா ஒன்றும் இல்லை, நாம் படுற அவஸ்தை, அதுக்கு பேர் சம்சாரம்னு பேர். இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கணும், சரியா? மனசில் வந்து டென்ஷன், இரிட்டேஷன், ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ரிக்ரெட்டு, ரிப்பென்டன்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல. ரிப்பென்டன்ஸில் ரிக்ரெட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் சம்சாரம். நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுமா தோணாத நமக்கு? அது சம்சாரம். இப்படி ஆயிடுத்தே, எனக்கு இப்படி ஆயிடுத்தே, ஐயோ, அது சம்சாரம். எனக்கு இப்படி ஆயிருக்கா, ஆகாமல் போயிடுத்தே, சே அவனுக்கு மட்டும் ஆயிடுத்தே, எனக்கு ஆளையே, அது சம்சாரம். அப்போது நேற்று கிளாஸில் நாம் பார்த்த ஹியூமன் ஸ்பெஷாலிட்டியோட ஒரு ஆஃப் ஷூட் என்ன, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஜி அதை நீக்கிறதுக்கு தானே நம்ம பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவே படிக்கிறோம். ஆமாம், அப்படி அந்த சம்சார சேதம் ரெண்டாவது அந்த சேதம் பண்ணுறதுக்காக பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா பண்ணுறதுக்கு பேர் சம்சார சந்ததி சேதகா. அப்போ இதை படிக்க வரவா எல்லாரும் யார்? விதுஷாம், அறிவுடையவர்கள். புரியுறதோ? அப்போது நமக்கு நம்மளுடைய சம்சாரமானது தெரியணும், நமக்கு ஏற்படுற கஷ்டம் என்னன்னு தெரியணும், சம்சாரம் என்னன்னு தெரியணும். கஷ்டப்படாத பர்சன் யாருமே இருக்க முடியாது. பூவுலகில் ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னாக்க அவன் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவான். அப்போது இந்த காலத்து யூத்தும் சரி, மிடில் ஏஜும் சரி, என்ன ஒரு மெச்சூரிட்டி வந்து லேக் ஆகுது அப்படின்னா கஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லை. அவள் என்ன நினச்சின்னு இருக்கான்னா கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினச்சின்னு இருக்கான். அப்படி கிடையாது. கஷ்டத்தை ஏற்று கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதன்படி அது இருக்கக்கூடிய ஒரு மனோதைரியமுடைய ஒரு வாழ்க்கையே நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கணும்.
அது புரியறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிடும். முன்னாடியே புரிஞ்சுடுத்துனா ஒன்றுமே ஈஸி இல்லையா? இப்போ நல்லா படிக்கிற பையனுக்கு ட்ரிக்னாமெட்ரிலையோ அல்ஜிப்ராலையோ கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங் ப்ராப்ளம் கொடுத்தா அவன் எப்படி எடுத்துப்பான்? அதை ஐயோ அனதர் ப்ராப்ளம் இன் மை லைஃப்னு எடுத்துப்பான். நானும் கூட போடுறேன் பார் இந்த ப்ராப்ளமை அப்படி எடுத்துப்பான் இல்லையா? அந்த ஸ்பிரிட் இருக்கணும். அதனால் வந்து கஷ்டம் இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாது. சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம், நாராயணனுடைய அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அவர் படுற மாதிரியான கஷ்டம் வேறு யாரும் பட முடியாது. ஆர் த சிட்டுவேஷன் தட் ஹி வாஸ் சப்ஜெக்டட் டு இல்லையா? அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? கஷ்டமான சூழ்நிலை. ஒரு நாளைக்கு ராஜ போகத்தில் இருந்தவர் திடீர்னு வந்து கட்டாந்தரையில் படுத்துட்டு வீடு கூட இல்லாமல் காடாக சுற்ற வேண்டியதாக இருந்தது. அவ்வளோலாம் நமக்கு கஷ்டம் வரலன்னு நினைக்கிறேன். இப்போது கஷ்டங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும். என்னோடய ஃபேமிலியில் வந்து எங்கள் தாத்தா வந்து ஜெயிலில் பிறந்தார். இல்லை நான் வந்து ஜெயிலில் பிறந்தேன், புழல் ஜெயிலில் பிறந்தேன் அப்படின்னு யாராவது இருக்கல? இல்லை. பாவம் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பிறந்தது வந்து ஜெயிலில். எப்படிலாம் கிண்டல் பண்ணியிருப்பா அவரை, ஜெயிலில் பிறந்த பையன்டா அப்படின்னு. இல்லை, பிறந்த அந்த நிமிஷமே கஷ்டம். அப்போ கஷ்டம் இல்லாத ஆள் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த கஷ்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மனசுக்கு பெயின் கொடுக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது யாராவது நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாட அப்படின்னு தள்ளி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்து நமக்கு அடிபடுறது, முதுகு வலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கும். ஆனால் நமக்கு கோபம் வரும் இல்லையா? அவனை திருப்பி அடிக்கணும்னு தோணும். அவன் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லணும். அவன் நம்மளோட ரொம்ப பலசாலியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டம் வேறப்படுவான். அவன்கிட்ட போய் சண்டையும் போட முடியும். மனசு வந்து வலிக்கும் இல்லையா? அப்போ 2 விதமான வலி ஏற்படுறது ஒருத்தனுக்கு. ஒன்று கீழே வந்ததுனால உடம்புல வலி, இன்னொன்று அவனுக்கு பிரத்தீகாரம் பண்ண முடியலையே, அதாவது அவனை ரிவெஞ்ச் எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு பெயின் இருக்கும். இன்னொன்று என்ன, ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி அடித்து இதெல்லாம் பண்ணுறது இல்லையா? இது 2 விதமாக இருக்குது. இப்போ இங்கே சம்சாரம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, இந்த பாடியில் வர பெயினை வந்து யாருமே தடுக்க முடியாது. அடிப்பட்டால் வலிக்கும். ஆனால் அந்த வலிக்கு மேலே என்னை தள்ளி விட்டுட்டான் பாரு, நான் இப்படி கீழே விட்டேன் பாரு, 4 பேர் முன்னாடி என்னை தள்ளி விட்டுட்டான் இல்லையா? 4 பேர் முன்னாடி என்னை தள்ளி விட்டுட்டான், என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், என்னை ஹர்ட் பண்ணிட்டான், என்னுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து டவுன் பண்ணிட்டான். இதெல்லாம் வந்து நினச்சி மைண்டு வந்து ட்ரெயின் ஆகிறதில்ல. என்னை பற்றி அவன்கிட்ட என்ன சொன்னானோ தெரியல, இவன் அவன்கிட்ட என்ன சொன்னானோ தெரியல, இவன் வந்து இன்றைக்கி நடந்த விஷயத்த அங்கே போய் சொன்னான்னாக்க அவன் எப்படி நினைப்பானோ, இந்த மாதிரிலாம் மைண்டுக்குள்ளே ஒரு இன்விசிபிள் பெயின் இருக்குது இல்லையா? அந்த பெயினுக்கு பேர் சம்சாரம்னு பேர். அப்போது எவ்ரி சிங்கிள் டைம் நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான இன்சிடெண்ட் நடக்கும்போது அந்த கஷ்டம் வந்து இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து மைண்டில் வந்து பெயின் இருக்கா பாரு, அந்த மைண்டில் இருக்கிற பெயின் பேர் சம்சாரம். அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சம்சாரம் அப்படிங்கிறத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, இந்த சம்சாரத்தை வந்து நீக்கணும். ஸோ காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, கஷ்டமே இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அடி முட்டாள்தனம். எந்த கஷ்டம் வந்தாலும் இன்முகத்தோட அமைதியாக நான் இந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கு பேர் சம்சார சந்ததி சேத அர்த்தி. அதில் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் விதுஷர்கள். பொதுவாக நமக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த நாள் ஆயிடுத்து அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டுடுவோம். சரி, இந்த ஆட்டிடியூடு வந்து கஷ்டத்துக்கு கரெக்டு, ஆனால் சம்சாரத்துக்கு தப்பு. போன தடவை அவன் வந்து 4 வார்த்தை பேசும்போது உன் மனசு புண்பட்டது இல்லையா?
இந்த தடவை 4 வார்த்தை அவன் பேசும்போது மனசு புண்படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன உயர்த்தின்னு இருக்கணும். புரியுறதோ? இஃப் somebody is hurting you, you are getting hurt because you are susceptible of being getting hurt. சசப்டபிள்னா என்ன? ஹர்ட் ஆகிற மாதிரி நீ உன் மனசை வச்சுன்னு இருக்க. அப்போ சம்சார சேதம்னா என்ன? எதிராளி வந்து என்னை எவ்வளோ தூத்தினாலும், எவ்வளோ கீழ்த்தனமாக என்னை பேசினாலும், ஆர் எந்த விதமான சம்பவம் வெளியில் நடந்தாலும் அந்த சம்பவம் என் மனதை பாதிக்காத வண்ணம் நான் இருக்க வேண்டும். அதற்காக எப்பொழுதும் நான் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி வந்து சம்சார சேதம்னு பேர். ரிமூவிங் சம்சாரா அப்படின்னு பேர். புரியுறதோ? சரி, அப்படி சம்சாரம் நீங்கின அந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா மோக்ஷம்னு பேர். Therefore that takes us to the next question. மோக்ஷதரோஹோ கிம் பீஜம். மோக்ஷதரோஹோ கிம் பீஜம், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலை. அதாவது ராமரோ கிருஷ்ணரோ காட்டுலேயோ மற்ற இடத்துலையோ வந்து தன்னோட அப்பா அம்மாட்டேருந்து பிரிஞ்சிருந்தார் கிருஷ்ணன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அப்பா அம்மாட்டேருந்து பிரிஞ்சு இன்னொரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தார் கிருஷ்ணர். இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகளில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருந்தார். சொல்லு, இப்போ வந்து இந்த விஷயம் வந்து யுவாஸ்க்கு அப்ளிகபிளா, இல்லை மிடில் ஏஜுக்கு அப்ளிகபிளா, இல்லை ஓல்டேஜ் பீப்புளுக்கு அப்ளிகபிளா? கஷ்டம் இருந்தாலும் மனசில் சாந்தியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யார் விரும்ப வேண்டிய ஒரு விஷயம்? எல்லாருமே விரும்ப வேண்டிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய மனோநிலைக்கு பேர் மோக்ஷம்னு பேர். வேறு எதுவுமே மோக்ஷத்துக்கு அர்த்தம் கிடையாது. மோக்ஷம்னா செத்து போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. மோக்ஷம்னா வேறு ஏதோ ஒரு லோகத்தை போய் அடையிறதுன்ற அர்த்தம் கிடையாது. புரியுறதா? மோக்ஷம்னா பீயிங் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். மை கொஸ்டின் டு ஆல் த பீப்புள் டுடே இஸ், டூ யூ வாண்ட் டு பி ஃப்ரீ? எல்லோரும் வந்து நேச்சுரலாக வந்து என்ன சொல்லுவா? ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படிங்கிறத வந்து நேச்சுரலாக சொல்லிடுவா. பட் ஹாப்பினஸுக்கும் ரூட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா பீயிங் ஃப்ரீ. நீ உன்னுடைய சந்தோஷத்துக்கு எதெல்லாம் வந்து ஹேத்து, இதனால் நான் சந்தோஷமாயிடுவேன், இதனால் ப்ளே ஸ்டேஷன்னால் சந்தோஷமாயிடுவேன், ஐஃபோன்னால் சந்தோஷமாயிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்ரிஷியேட் பண்ணால் நான் சந்தோஷமாயிடுவேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்னை வந்து எல்லாத்துக்கும் கேட்டான்னா நான் சந்தோஷமாயிடுவேன். இந்த மாதிரி என்னுடைய சந்தோஷத்துக்கு நிறைய ஐட்டம் நான் வச்சுருக்கேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு என்னுடைய ஃப்ரீடமை நான் இழந்துடுறேன். சரி, ஃப்ரீடம் ஏன் ஹாப்பினஸை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா, இன்கேஸ் உனக்கு வந்து எதெல்லாம் ஹாப்பினஸ் தரும்னு நீ வச்சுன்னு இருக்கியோ அது எல்லாமே நடந்துடுத்துனா கூட, அது எல்லாமே நடந்ததுன்னா கூட நீ ஃப்ரீயாக இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. இப்போது ஒரு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ ஐஃபோன் 13 வந்துருக்கா? ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அதுதானே இப்போ ஹையஸ்ட்டு. அது இருந்தால் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி இல்லையா? அது இருந்தால் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர் நமக்கு இல்லையா? கரெக்டு. ஆனால் அந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது டெய்லி 4-5 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து கோவிட்னால் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது தனி. லெட் மீ என்ஜாய், ஐ எம் ஹாப்பி, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. கரெக்ட்? அவளுக்கு எதாவது ஆகிடுமோ? நான் எதை ஹாப்பினஸ்ன்னு வச்சுட்டு இருந்தேனோ அது என்னுடைய கையில் இருக்குது. இப்போது என்னது? ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 1,25,000 rupees. பட் I am not able to enjoy the happiness. ஹாப்பினஸ்ஸை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இன்டர்னலி ஐ எம் நாட் ஃப்ரீ.
இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, டு த கான்ட்ரரி. அந்த பக்கம் பார்த்தோன்னா வெளியில் வந்து என்கிட்ட ஐஃபோன் இருந்தாலும் இல்லை அதே நோக்கியா 3310 கையில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஹாப்பியாக இருக்கலாம். அப்போது ஹாப்பினஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஃப்ரீடம், ஃப்ரீடம் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹாப்பினஸ். இதை புரிஞ்சுண்டு யார் வந்து ஃப்ரீடமுக்காக ஒர்க் பண்ணுறாலோ அவளுக்கு பேர் வந்து மோட்சத்தை விரும்புபவர்கள்னு அர்த்தம். அட் தி ஏஜ் ஆஃப் 8-9 நச்சிகேதன் வந்து இந்த ஃப்ரீடமை தான் சூஸ் பண்ணான். ஜி நீங்களாக சொல்கிறா சொந்தமாக கதை விடுறீங்களா ஜி ஐஃபோன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம்? நோ, உபநிஷத்தில் இது சொல்கிறது. உனக்கு வந்து நிறைய வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தை நான் தரேன் நச்சிகேதா. ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் entertainment, I will have lot of girls dance before you, I will give you all the riches in the world, I will make you the king of the world. நச்சிகேதன் சொல்கிறான் இதெல்லாம் இருக்கட்டும், பட் இதெல்லாம் அனுபவிக்கிற அந்த இன்டர்னல் பர்சன் இருக்கான் இல்லையா, அந்த இன்டர்னல் பர்சன் கரெக்டாக இருந்தால் தானே இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அந்த பர்சன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான அந்த சீக்ரெட் விச் இஸ் பியாண்ட் டெத் அதை எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். விதுஷாம் சம்சார சந்ததச்சேதா விதுஷாம். அப்படிப்பட்ட விதுஷர்களாகிய நாம் அடுத்த கேள்வி இங்கே என்ன கேட்கப்படுறது அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த மோட்ச நிலையினுடைய அந்த மோட்சம் என்று கூத்து குலுங்கும் அந்த பெரிய மோட்சம்ன்றது ஒரு விருட்சமாக இருந்ததுன்னா அந்த விருட்சத்தினுடைய பீஜம் எது? By sowing what seed, I can enjoy a huge tree called freedom. அப்படின்னா அந்த சீடுக்கு பேர் வந்து சம்யக் ஞானம். சம்யக் ஞானம், ரைட் நாலேஜ். ரைட் நாலேஜ்னால் என்ன? ராங் நாலேஜை டிஸ்பெல் பண்ணுறது எதுவோ அது ரைட் நாலேஜ். த நாலேஜ் அபவுட் த செல்ஃப். அது மட்டும் இருந்தால் போருமா? ப்ராப்பர் கண்டக்ட் அண்ட் ஆக்ஷன் இருக்கணும். என்கிட்ட சீடு இருக்கலாம், பட் அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி ஒரு பெரிய ட்ரீ ஆகணுன்னா என்ன தேவைப்படுறது? எனக்கு நல்ல வெட் சாயில் தேவைப்படுறது, கரெக்டாக ரைட் டெம்பரேச்சர் செட்டிங் தேவைப்படுறது. அப்போது நாம் தர்மமாக வாழ்க்கையை வாழ்ந்து தர்மத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து மைண்டை வந்து ப்ளசண்ட்டாக எப்போ வச்சுக்கிறோமோ, நாம் மைண்டை ப்ளசண்ட்டாக வச்சுட்டோன்னா ஞானம் என்ன பண்ணுறது? ஞானம் அதில் ஜெர்மினேட் ஆகி மைண்டை பர்மனெண்ட்டாக ப்ளசண்ட்டாக ஆக்கிறது. புரியுறதா? அப்போது கிரியா சித்தம். Through my actions and conduct, I make myself eligible for the knowledge, and through knowledge, I grow a huge tree of joyfulness, happiness, peacefulness within me. Moksha. அடுத்த ஸ்லோகம். கஹ் பத்யதரஹ தர்மஹ கஹ் சுச்சிரிஹ யஸ்ய மானசம் சுத்தம் கஹ் பண்டிதஹ விவேகி கிம் விஷமிவ தாரணா கிம் விஷமிவ அதீரணா குருஷு அவதீரணா குருஷு. இன்னொரு தடவை படிக்கிறேன். கிம் விஷம் அவதீரணா குருஷு. அடுத்தது கேட்குறார். கஹ பத்தியதரஹா. பத்தியதரஹா அப்படின்னா எது ரொம்ப ஹிதமானது, எது நல்லது, எது நன்மை. எது நன்மை? பீட்சாவா, பாஸ்டாவா, சினிமாவுக்கு போகிறதா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றுறதா? எது நன்மை?
மெகா சீரியலில் ஒரு டைலாக் கூட விடாமல் ஃபுல்லாக பார்க்குறதா? எது நன்மை அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறார், தர்மஹா. தர்மஹா. இந்த தர்மம் அப்படிங்கிறது வாட் இஸ் தட் மேட்டர், என்ன மெட்டீரியல் அது அப்படின்னா, நமக்கு சுகம் புரியுறது நன்னா இல்லையா? டிவி பார்த்தா சுகமாக இருக்குது, நல்ல ஏசி போட்டுண்டு படுத்துண்டு தூங்கினா சுகமாக இருக்குது. அதே ஏசியில் இன்னும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணி திக்காக போர்வை போத்திண்டு தூங்கினோன்னா இன்னும் சுகமாக இருக்குது. ஸோ சுகம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வைக்க வேண்டாம். சரி, சுகமாக இருக்குல்ல, அது அப்படியே பண்ணிட்டு இருந்தா ரெண்டு விஷயம். அது அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்று, ஒரே நேச்சராக ஒரே தூங்கிண்டே இருக்க முடியாது. இப்போ தூக்கம்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிண்டே இருக்க முடியாது. ஜிலேபி சாப்பிட்டா நன்னா ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? எவ்வளோ ஜிலேபி? 10 சாப்பிட, 20 சாப்பிட முடியுமா ஜிலேபி? அதுக்கு மேலே இல்லை ஜி, என்னால் 40 மட்டும் முடியும். வெரி குட். 41 வாந்தி வரும். ஒன்று, அந்த வெரி பர்டிகுலர் அந்த சுகத்தினுடைய விஷயம் எது இருக்கோ அந்த விஷயத்தையே வந்து ஒரு அளவுக்கு மேலே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நீயும் அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜிலேபி சாப்பிட்ணுன்னா 40 ஜிலேபி சாப்பிட முடியறதுன்னு வச்சுக்கோங்க. 40 ஜிலேபிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? 500 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் எங்கேருந்து வரும்? 500 ரூபாய் சம்பாதிச்சாதான் 40 ஜிலேபி வாங்கி சாப்பிட முடியும். அதனால் ஜிலேபியே சாப்பிட்டுன்னு இருக்க முடியாது. ஜிலேபி சாப்பிட்றதுக்கு உழைக்கணும். அப்போது எந்த விஷயம், சுக்கமான எந்த விஷயம் நாம் எடுத்துட்டாலும், என்ஜாய் பண்ணுற எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதுக்கு இன்ஹெரண்ட்டாக சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த லிமிட்டேஷன்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சுகத்தினுடைய சரியான அளவுகோலில் வைத்து நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னியும் பாதிக்காமல் என்ஷூர் பண்ணுற அந்த மெட்டீரியல் எதுவோ அதுக்கு பேர் தர்மம்னு பேர். அப்போது உன்னுடைய நீ வந்து இப்போது வந்து உனக்கு வந்து ஐஃபோன் ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி எடுத்துக்கிறேன். அது ஐஃபோன்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோயேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐஃபோன்னா இல்லையா? கரெக்ட். ஓகே. இப்போ வந்து வாங்கிறதுக்கு பைசா இல்லை, 1.5 லட்சம் ரூபாய் ஆகும் இல்லையா? வாங்கிறதுக்கு பைசா இல்லை. சரி, இப்போ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். நாம் எந்த ஐஃபோனை நினைக்கிறோமோ அது ஒருத்தர் வாங்கி வச்சுன்னு இருக்கார். அவர் மறந்து போய் டேபிள் மேலேயே வச்சுட்டார். நாம் என்ன பண்ணலாம்? அதை எடுத்துட்டுலாம் இல்லையா? எடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு. என்ன ஆகும்? நீ நினச்ச ஐஃபோன் உனக்கு கையில் கிடச்சுடுத்து இப்போ இல்லையா? ஆனால் அப்பா அம்மா கேள்வி கேட்பா, எங்கேந்திரா வந்தது அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்போ அந்த ஐஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் வேறு யாராவது அந்த ஃபோனுடைய சொந்தக்காரர் யாராவது இருக்காளா, பார்த்துருவாளான்ற ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மை என்டையர் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஐஃபோன் இருக்கு இல்லையா, என்னுடைய ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் வந்து நான் அதர்மமாக ஒரு செயல் பண்ணதுனால ஹே அம்மா பிச்சா கிம், புரியுறதோ? தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்காமல் இருந்தோன்னாக்க அதர்மமாக ஒரு செயல் பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடுறது? அந்த ஹாப்பினஸ் வந்து என்னை விட்டு போய்டுறது. என்னுடைய மைண்டில் இருக்கிற பீஸ்ஃபுல்னஸ் போய்டுறது. எவ்ரி டைம் அந்த ஐஃபோன், மற்றதெல்லாம் விடு, எவ்ரி டைம் அந்த ஐஃபோன் வந்து என்ன ஞாபகப்படுத்தும்? நீ ஒரு திருடன், நீ ஒரு திருடன் அப்படின்னு ஞாபகப்படுத்தும் இல்லையா? அப்போது தர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளும் தவிர்க்கக்கூடாதது. தர்மமானது தான் உன்னுடைய மனசுக்கு ஹிதம். ஹிதம்னா நன்மை அப்படின்னு அர்த்தம். நன்மை, சுகம், ஜாலி அந்த விஷயம் சொல்லலைங்க, ஹிதம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து பால் குடிக்கும்போது, சுண்டை காய்ச்சி பால் குடிக்கும்போது மஞ்சள் பொடியும் ஏலக்காவும்
மிளகும் போட்டுட்டோன்னா அது வந்து எது நல்லதுடா உடம்புக்கு அப்படின்னு அம்மா சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி வேதமாதா என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் சுக்கு திப்பிலி மிளகு இதெல்லாம் இருக்குடா, அதுக்கு பேர் வந்து தர்மம்னு பேர். நீ எதை வேணால் சாப்பிடு, என்ஜாய் பண்ணு, ஆனால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோ, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோ, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோ, இப்படிலாம் சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி வேதம் என்ன கொடுக்குறன்னா, நீ ஹோல் லைஃப் என்ஜாய் பண்ணு. ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுறதுல அந்த என்ஜாய்மெண்ட்டோடைய ரைட்டு குவான்டிட்டியும் அந்த என்ஜாய்மெண்ட் உனக்கு திகட்டாமல் ஒன்றை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மை பயக்கக்கூடியது எது அப்படின்னா தர்மம். அது மட்டும் இல்லை, உன்னை ஒரு நல்ல மனுஷனாக்குவோம். நீ நல்ல அறிவை அடையணும் அப்படின்னாக்க அந்த அறிவை அடையிறதுக்கு உன்னை தயார் பண்ணுறதும் தர்மம். சரி, இஹ சுச்சி கஹா. அடுத்த கொஸ்டின், சுச்சி அப்போது தூய்மை என்பது எது? தர்மம் ஹிதமானது, கரெக்டு. அந்த தர்மம் எதனால் வரும்? தூய்மையினால் வரும். அந்த தூய்மை என்பது எது அப்படின்னா எஸ்ய மானசம் சுத்தம். தர்மம் கரெக்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் கிளாஸ் எடுத்து சொல்ல வேண்டாம் இல்லையா? தர்மம் இம்பார்ட்டன்ட், தர்மம் இம்பார்ட்டன்ட், தர்மமாக நடக்கணும். தர்மமாக நடக்கணும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஆனால் தர்மமாக நடக்காமல் போகிறதுக்கு மனசு தூண்டுறது இல்லையா உள்ள? தர்மமாக நடக்காமல் போகிறதுக்கு மனசு உள்ள தூண்டுறது இல்லையா? அந்த விஷயம் வந்து மலம்னு பேர். மலம் காம குரோத லோப மோக மத மாஸ்டர்ய, அப்படி 6 டைப்ஸ் ஆஃப் டர்ட்டு உள்ளே இருக்குது. கிரீஸ் அழுக்கு, அப்புறம் ஈஷிண்ட ரொம்ப பழைய அழுக்கு, அப்புறம் டஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான அழுக்கு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதையே அழுக்குலேயே நிறைய விதம் இருக்குது. வேதம் என்ன சொல்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு 6 விதமான அழுக்கு இருக்குது. காமம் டிசையர், குரோதம் ஆங்கர், லோபம் கிரீட், மோகம் டெல்யூஷன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, அதுக்கு பேர் டெல்யூஷன். இதுக்கு மேலே பேசினேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக? இது முட்டாள் ஸ்டேட்மெண்ட். மதம் அரகன்ஸ், மாஸ்டரியம் ஜலசி. அப்போது இங்கே சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தான் வந்து இது மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கு தான் வந்து நம்மளை வந்து தர்மத்தை மீறத்துக்கு தூண்டுறது. அப்போது எது உண்மையான சுத்தம், எது கிளென்லினஸ் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கிளென்லினஸ் இம்பார்ட்டண்ட், மோர் இம்பார்ட்டண்ட் வந்து இன்டர்னல் கிளென்லினஸ், மானசம் சுத்தம். தேர்ஃபோர் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் கோட் ஃபார் யுவர்ஸ் என்ன? Do not desire what you don't deserve. Do not desire what you don't deserve. அடுத்தது பண்டிதஹா கஹ. யார் பண்டிதன்? விவேகி. விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ், த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கான். அந்த பவருக்கு பேர் வந்து டிஸ்கிரிமினேஷன்னு பேர். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. டிஸ்கிரிமினேஷன் டோன்ட் கெட் இட் இன் த ராங் சென்ஸ். பிரிக்கிறது அப்படின்ற அர்த்தம் இல்லை. டிஸ்கிரிமினேஷன் பகுத்து அறியறது அப்படின்னு அர்த்தம். டு கேட்டகரைஸ் திங்ஸ் அண்ட் டு நோ திங்ஸ் இன் த ரைட் மேனர், அதுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புத்திக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சக்தி என்னது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு கிளாஸில் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
எக்ஸலண்ட். இந்த டெக்ஸ்ட் எல்லாருக்குமே அனுப்பிச்சாச்சு இல்லையா? சாஃப்ட் காப்பி எல்லாருக்கும் எடுத்து நம்பர் 1. நம்பர் 2 வேறு ஓகே. நாளைக்கு இருக்குல்ல, இல்லை வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சோம் கிளாஸுக்கு அப்புறம். இந்த 4 இயர் கோர்ஸ் படிக்கிறவாளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம 4 இயர் கோர்ஸில் வந்து என்னெல்லாம் டெக்ஸ்ட் இப்போ கரண்ட்லி நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, நம்பர் 1 வந்து தைத்திரிய உபனிஷத் நடந்துட்டுருக்கு. சரியா? இப்போ லாக்டவுன்னால் அதை வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். லாக்டவுன் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சில 4 இயர் கோர்ஸ்லேயே வந்து சில பேர் வந்து முன்னே ஜாயின் பண்ணியிருப்பா, சில பேர் பின்ன ஜாயின் பண்ணியிருப்பா. அவளுடைய பெனிஃபிட்டுக்காக இப்போ சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 டெக்ஸ்ட் வந்து தைத்திரிய உபனிஷத். அது வந்து கிட்டத்தட்ட 20-22 கிளாஸ் ஆகிருக்கு. அது வந்து கேட்சப் பண்ணணும். 2வது வந்து விவேக சூடாமணி. அது அகெயின் 15-16 கிளாஸஸ் ஆகிருக்கு. அதை வந்து யாரெல்லாம் எவ்வளோ கேட்சப் பண்ணலையோ அதை கேட்சப் பண்ணணும். 3வது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். 4 இயர் கோர்ஸ். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பகவத்கீதா 3 வருஷம் இருக்கும். கோபாலபுரத்தில் எடுக்கிறது, திருமல திருப்பதி தேவஸ்தானத்தில் எடுத்தது, அப்புறம் இப்போ 4 இயருக்காகவே தனியாக எடுக்கிறது. அது வந்து ஒரு 5 கிளாஸ் இருக்குது. அந்த பகவத்கீதா 4 இயர் கோர்ஸ் 5 கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தா, அதுவும் 4-5 கிளாஸ் இருக்குது. இது வந்து கேட்கணும். இன்றைக்கி வந்து இதை வந்து 4 இயர் கோர்ஸ் குரூப்பில் வந்து போடுவோம். இது வந்து இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அட் யுவர் கன்வீனியன்ஸ் இதை கேட்சப் பண்ணிட்டேன்னாக்க திருப்பி நம்ம இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறச்சே வந்து நம்ம இது பண்ணிடலாம். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, வித்தின் த நெக்ஸ்ட்டு 6 months 4 இயர் கோர்ஸில் இருக்கிறவா எல்லாருமே வந்து யூ ஹவ் டு கம் ஆன்லைன் வித் த ரெகுலர் கிளாஸ். எனக்கு பெண்டிங் அப்படின்றது எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி 2 மாதம் போகிறோம், இருந்தாலும் 6 மாதம் டைம் கொடுக்குறேன் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். சரியா? நம்ம எடுக்கிற எல்லா கிளாஸுமே வந்து யூடியூப்பில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு 4 இயர் கோர்ஸில் என்னெல்லாம் இப்போ எடுத்துட்டுருக்கோம், எவ்வளோ கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இதுலேயும் அனுப்புகிறோம், குரூப்லேயும் அனுப்புகிறோம். அதை பொறுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க அந்த கிளாஸஸை வந்து பேரலாக கவர் பண்ணிகிட்டே வந்துடணும். வந்துட்டு ரெகுலர் கிளாஸோடு சேர்ந்து ஆன்லைனில் வந்து ரேணிகுண்டாவில் வந்து டக்குன்னு மெயின் லைனில் ஜாயின் பண்ணிடணும். சரியா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா போகிறதுக்கு சரியாக இருக்கும். நிறைய தடைகள் வருது. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டிய வந்தது என்னென்ன அப்படின்னா, லாக்டவுன் இருக்குது, நம்மளுக்கு கிளாஸ் நடத்துறதுக்கான இடம் வந்து தொடர்ந்து கிடைக்க மாட்டேங்கிறது. ஆமாம், அதுதான் முடிவு. இங்கே தான் கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னாக்க, லாக்டவுன், கோவிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2வது வந்து இந்த நமக்கு கிளாஸ் எடுக்கிற இடம் அந்த விஷயத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி எல்லாருக்குமே இருக்கும் போல் இருக்குது, அதுவும் அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த கிளாஸை வந்து நடத்துறதுக்கான எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு குரூப் வந்து கான்ஸ்டண்ட்டாக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அதனால் நாம் இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, நம்பர் 1 வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வேத வித்யா, இந்த ஞானம், இதனுடைய அந்த கங்கா வந்து வத்தி போனால் நன்னா இருக்காது. அதனால் இந்த கங்கை வந்து தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பகவான்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரியா? எடுக்கிறவருக்கும் எடுக்கிறதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, கேட்குற எனக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. இது எப்போவுமே எவ்ரி ப்ரேயரில் வந்து இந்த ப்ரேயர் இருக்கணும், இந்த பகவான்கிட்ட இந்த பிரார்த்தனை இருக்கணும். 2வது, என்னுடைய மனுஷ முயற்சியில் நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். முக்கியமாக 4 இயர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வென்எவர் யூ ஆர் எலிஜிபிள் இம்மீடியட்டாக வேக்சின் போட்டுன்றணும். எல்லாருமே நம்ம வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஈவன் ஆஃப்டர் லாக்டவுன். புரியுறதோ? மற்ற விஷயத்தை பற்றி பயப்பட வேண்டாம். 2வது மனுஷ முயற்சி என்ன? மாஸ்க்கு போடு, தள்ளி நில்லு.
இந்த 2 விஷயத்தை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க்கு போடணும். சரியா? இங்கே கிளாஸில் வந்து 5 பேர் மட்டும் வரலான்னு சொல்லியிருக்கு. 5 பேர் மட்டும் வந்திருக்கா. அவள் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுன்னு இருக்கா சமத்தா. சரியா? நம்ம மாஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டும் இந்த விஷயமும் வந்து எத்தனை நாள் சொல்கிறாலோ அத்தனை நாள் நம்ம போடும். சரியா? நீ வேக்சின் போட்டுட்டியா? வெரி குட். சரியா? அப்போது இதெல்லாம் வந்து நம்ம மனுஷ முயற்சியில் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். வேகு பிடிக்கணும், கபசுர குடிநீரோ இல்லை ரெகுலர் கஷாயமோ நம்ம குடிக்கணும், வாக்கிங் பண்ணணும், தேகத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. இதுக்கு என்னெல்லாம் உண்டோ நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஹியூமன் எஃபர்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோமோ ஈக்குவலி வந்து தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையும் இருக்கணும். இது 2தோடு நம்ம பண்ணோன்னா இந்த ஜர்னி வந்து நம்ம சுமூகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். வித் திஸ் நோட் திருப்பி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அறியும்.